viewers, welcome to Filmicraft. நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட் நான் பார்க்க போற படம் 1998ல ஒரு ஆஸ்திரேலியன் த்ரில்லர் படமாக வெளியான தி இன்டர்வியூ. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு காரை திருடின வழக்குல சந்தேகத்திற்கு இடமான ஒரு குற்றவாளியாக போலீஸால கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகப்படுற படத்துடைய கதாநாயகன். அங்க போனதுக்கு அப்புறம் போலீஸுக்கும் இவருக்கும் நடுவுல என்ன இன்ட்ராகேஷன் போச்சு, உண்மையாகவே அந்த காரை முதல்ல இவர் தான் திருடினாரா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஃபிளமிங். இவரு படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே இவருடைய வீட்டுல இவருடைய அபார்ட்மெண்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை பொறுத்தளவுக்கு இவருக்கு வேலை போயிடுச்சு. இந்த வேலை போச்சு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால இவங்க ஒய்ஃபும் போயிட்டாங்க. இவரே நொந்து வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு விரக்தியாகி போய் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் தூங்கிக்கிட்டு இருக்க அதே தருணத்துல இவருக்கே தெரியாம இவருடைய அபார்ட்மெண்ட்டை உடைச்சு கன் பாயிண்ட்ல போலீஸ் வர அரெஸ்ட் பண்ணுது. எங்க எதுக்குங்க என்ன இப்ப கைது பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டுட்டும் போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல போய் அந்த விசாரிக்கிறதுக்காக இன்ட்ராகேஷன் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்ல இவரை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட கேக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு காருடைய நம்பர், அதை சொல்லி இந்த காரை திருடினது நீதான் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, அந்த விசாரணைக்காக தான் உன்னை இப்ப கூட்டிட்டு வந்ததே அப்படின்னு சொன்னா, இந்த காரை நான் பார்த்ததும் கிடையாது, நீங்க சொல்ற அந்த ஓனருடைய பேர் அவரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. போலீஸ் உடனே திருப்பி கேக்குது, சரி ஓகே கடைசி எங்க இருந்த நீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, இவர் சொல்றாரு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு நான் ட்ரெயின் மூலமாகத்தான் போனேன், அங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல தங்கினேன், 2 நாள் வேலை, அதை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்தேன், அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும், மற்றபடி இந்த கார் திருடின மேட்டர்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், எந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. போலீஸ் இன்னமும் இவர்கிட்ட இருந்து ஏதோ உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறாரு, நேற்று மத்தியானம் தான் நான் கடைசியா சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, கொலை பசியில் இருக்கேன், நீங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில இவருக்கு சாப்பாடும் ஏற்பாடு பண்ணப்படுது. ஆனா ட்விஸ்டே அங்கதான், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸே கேட்காத பல விஷயங்கள் எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக என்னென்னமோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் படத்துடைய ஹீரோ. போலீஸுக்கே தூக்கி வாரி போடுது இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே. அப்படி போலீஸையே தூக்கி வாரி போடுற அளவுக்கு என்னென்ன விஷயங்களை இவர் சொல்லியிருப்பார், கடைசியாக இந்த இன்ட்ராகேஷன் எப்படித்தான் போய் முடிஞ்சது, இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்துல ஃபிளமிங் அந்த ஹீரோவான அந்த கதாபாத்திரத்தை பிளே பண்ண ஹியூகோ வீவிங் உடைய பர்ஃபார்மன்ஸ். இவர் தான் மேட்ரிக்ஸ் படத்துல கூட அந்த ஏஜென்ட் ஸ்மித்தாக வந்திருப்பாரு, செமையாக பண்ணிருப்பார் அந்த படத்துலயும். இந்த படத்துல யாரெல்லாம் நம்ம நடிப்புக்கு சில விஷயங்கள் கத்துக்கணும், எவ்வளவோ ட்ரைனிங் ஷூட்லாம் போயிட்டு இருக்கு, இப்போ நடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கணும், எந்தெந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துக்கணும்னு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த படத்துல ஹியூகோவுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க, செம்மையாக பண்ணிருப்பாரு. அவரு இப்ப நான் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு டோன்ல அப்புறம் மாதிரி பேசுவாரு, சாப்பிடும் போதே கம்ப்ளீட்டாக படம் பார்க்கிற நமக்கே என்னங்க இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசலாம், ரொம்ப அப்புறம் மாதிரி பேசலாம், இப்ப என்ன அப்படியே டோன் மாதிரி வேற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதை அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு, செமையாக பண்ணிருப்பாரு. எனக்கு 1980ல த ஷைனிங் படத்தில் நடிச்ச ஜாக் நிக்கல்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட். ஒரு சாதாரண ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பலவிதமாக எக்ஸ்பிரஷன் அள்ளி தெளிக்க முடியும் அப்படின்னா அது ஷைனிங் படம் தான், ஜாக் நிக்கல்சன் தான். ஆனா இந்த படம் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா கூட இந்த படத்திலையும் ஹியூகோவுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க, ஆக்டிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நிச்சயமாக கத்துக்கலாம், அவ்வளவு சூப்பராக பண்ணிருப்பார் அவர். படத்துல ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்டோரி அவங்க நரேட் பண்ண விதம். 1.25 மணி நேரம் ஒரு இன்ட்ராகேஷன் டிராமா தான், ஒரே ரூமுக்குள்ள 3 பேர் உட்கார்ந்து பேசுறதா அந்த படத்துடைய கதையை. அப்படி இருக்கும்போது வசனங்களும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி சுவாரஸ்யமாக இருக்கணும், இல்லாட்டினா ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க படத்துல. ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு சூப்பராக அந்த ஒர்க்கை பண்ணிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 1957ல சிட்னி லூமட்டுடைய டைரக்ஷன்ல வெளியான 12 Angry Men, ஒரே ரூமுக்குள்ள நடக்கிற ஒரு கோர்ட் ரூம் டிராமா, எல்லாருமே பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த படம் இருக்கும்னு. அதே மாதிரியே தி கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை, ஒரு டேனிஷ் படம், டென்மார்க் படம், அதை நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா
ஹீரோ ஒரு ஹெல்ப்லைன்ல வேலை பார்க்குற ஒரு போலீஸ்காரர், அவருக்கு வர்ற ஒரு காலு ஒரே ரூமுக்குள்ள நடக்கிற கதை தான் அதுவும். அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த 2 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க பார்க்கும்போது உங்களை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பார்த்து ரசியுங்கள். இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் எப்படியோ ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது டோன் அப் ஆகி கடைசியில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ்ல போய் முடியும். அதுதான் இந்த படத்திற்கு ஒரு வெற்றின்னு சொல்லுவேன். அவ்வளவு சூப்பராக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை இங்க நான் கிளியரா சொல்லிடுறேன். இந்த படம் யாரையெல்லாம் கவரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் டெட் ஸ்லோவான த்ரில்லர் படம் இல்ல மெலோட்ராமா கம் ஒரு த்ரில்லர் படங்கள் மாதிரி பாக்குறதுக்கு பிடிக்குமோ அவங்களை மட்டும் தான் இந்த படம் கவரும். நீங்க த்ரில்லர் படம்னு சொன்னீங்க, உடனே நாங்க போய் பார்த்தோம், என்ன பாஸ் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. 1.25 மணி நேரம் ஒரே ரூமுக்குள்ள 3 பேர் உட்கார்ந்து பேசுற இன்டராகேஷன் தான் இந்த படமே. பட் என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு அற்புதமான படம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு, பார்த்து ரசியுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.